ஹலோ காய்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு சிறப்பு மீடியா 2.0. நான் உங்கள் உதய். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிக் பாஸ் சீசன் 9 10வது வாரத்துக்கான 5வது நாளுக்கான இரவு நேர ஓட்டிங் முடிவுகளை தான் இந்த வீடியோவில் முழுசாக பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க. பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணி ஹாலில் போட்டுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் அப்டேட் பண்ணுற ஒவ்வொரு வருஷமும் நோட்டிஃபிகேஷன் அது சேரும். அதை தாண்டி இந்த வீடியோவுக்கு குறைஞ்சபட்சம் ஒரு 1000 லைக்கான எதிர்பார்க்குறோம். ஸோ லைக்கை போடுங்க, வீடியோ பாருங்கள். வாங்க இந்த வீடியோக்குள்ளே வந்து போகலாம். நம்பர் 1 பொசிஷனில் யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, த ஒன் அண்ட் ஒன்லி கானா வினோத் அவர்கள் தான் வந்துருந்துட்டு இருக்காரு. ஸோ அவர் வாங்கிய ஓட்டுகளுடைய எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 1,97,303 ஓட்டுகளாகும். அண்ட் பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்டிங்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 30.26% வந்துருந்துட்டு இருக்காங்க நம்மளுடைய வினோத் அவர்கள். ஸோ இவரை பற்றி நான் சொல்லிக்கிட்டே வந்திருந்தேன். 2 லட்சம் வாக்குகளில் தாராளமாக கலப்பார் அப்படின்னு சொல்லி. இன்னும் 3000 வாக்குகள் மட்டும்தான் வித்தியாசத்தோடு வந்துருந்துட்டு இருக்காங்க. கண்டிப்பாக அந்த 2 லட்சம் வாக்குகளை இன்னும் 4 மணி நேரம் டைம் இருக்குது. ஸோ அதுக்குள்ளே வந்து கடக்கிறதுக்கான எல்லா வாய்ப்புகளும் இருக்குது. அதுக்கடுத்து யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சபரிநாதன் அவர்கள் வந்து இருந்துட்டு இருக்காங்க. ஸோ அவங்க வாங்கிய ஓட்டுகளுடைய எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 1,16,175 ஓட்டுகளாகும். அண்ட் பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்டிங்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 17.82% இருந்துட்டு இருக்காங்க சபரிநாதன் அவர்கள். ஸோ இவரை பொறுத்தவரையிலும் இந்த வாரம் ஒரு சூப்பரான ஒரு வாரம் அப்படின்னு வந்து சொல்லலாம். அவர் பர்ஃபார்மன்ஸ் பண்ண விதங்களாக இருக்கட்டும், அதே போல் ஓட்டிங்ஸ் வாங்கின விதங்களாக இருக்கட்டும், ஸோ எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா வேறு லெவலில் வெறித்தனம் பண்ணிட்டார் அப்படின்னு வந்து சொல்லலாம். அண்ட் நிறைய புது புது ஓட்டிங்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா சபரிநாதன் அவர்களுக்கு வந்து வந்திருக்கு அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ கண்டிப்பாக கிளாடாக வந்து பார்த்திங்கன்னா நானே ஃபீல் பண்ணுறேன். ரீசன் என்னென்னா, சபரிநாதன் வந்து பார்த்திங்கன்னா நிஜமாவே ஒரு குட் சோல் மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா வீட்டுக்குள்ளே வந்து இருந்துட்டு இருக்காங்க. ஸோ நீங்கள் எப்படி நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். 3வது பொசிஷனில் யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கமருதீன் அவர்கள் வந்திருக்காங்க. ஸோ அவங்க வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 99,657 ஓட்டுகளாகும். அண்ட் பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்டிங்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 15.28% இருந்துட்டு இருக்காங்க கமருதீன் அவர்கள். ஸோ கமருதீன் எனக்கு தெரிஞ்ச இந்த வாரத்தோட எவிக்ட் ஆகி வெளியே போகிறதுக்கான வாய்ப்புகள் கூட வந்திருக்கு. ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப அதிகமாக வந்து பண்ணிட்டு இருக்காரு. ஸோ ஒரு பிரச்சனையை எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு தெரியல, எல்லாரையும் போடி வாடி அப்படின்னு சொல்லி பெண்களை வந்து பயன்படுத்திக்கிறாரு, பேசுகிறாரு. ஸோ இந்த மாதிரி நிறைய கேஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்க மேலே வந்து இருக்குது. குறிப்பாக அந்த மைக்கை மறைச்சி பேசுனது எல்லாமே வந்து இருக்குது. கண்டிப்பாக அதுக்கான தக்க பதிலடிகள் நாளைக்கு கிடைக்கும். 4வது பொசிஷனில் சாண்ட்ரா அவர்கள் இருந்திருக்காங்க. ஸோ அவங்க வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 87,432 ஓட்டுகளாகும். அண்ட் பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்டிங்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 13.41% இருந்துட்டு இருக்காங்க சாண்ட்ரா அவர்கள். ஸோ சாண்ட்ராவை பொறுத்தவரையிலும் ஒரு நல்ல பிளேயர் தான். நான் திரும்ப அதை மட்டும்தான் வந்து சொல்லிட்டு இருக்கேன். என்ன எங்கேயோ ஒரு இடத்துல வந்து ஸ்ட்ரக் ஆகிட்டாங்க. அண்ட் இப்போ வந்து அவங்களுடைய கேம் பிளே வந்து யார் மேலே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திவ்யாவை நோக்கி மட்டும்தான் வந்து சுற்றிட்டு இருக்கு. இதுக்கு முன்னாடி கனியை நோக்கி மட்டும்தான் வந்து சுற்றிட்டு இருக்கு. ஆனால் கனி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவுட் ஆஃப் ஃபார்ம் ஆகிட்டாங்க. ஸோ இப்போ திவ்யாவை பிடிச்சிட்டு இருக்காங்க. அதுக்கடுத்து 5வது பொசிஷனில் எஃப்ஜே வந்திருக்காங்க. ஸோ அவங்க வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 59,142 ஓட்டுகளாகும். அண்ட் பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்டிங்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 9.07% இருந்துட்டு இருக்காங்க எஃப்ஜே அவர்கள். ஸோ எஃப்ஜேவை பொறுத்தவரையிலும் இந்த வாரத்தில் என்னதான் கொஞ்சம் இரிட்டேட்டிங்கான சில விஷயத்தை வந்து பண்ணாலும் கூட சில இடங்களில் சில பாயிண்ட்ஸை கரெக்டாக வந்து எடுத்து வச்சார். ஸோ அதன் காரணமாக நல்ல வாக்குகள் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ அதுக்கடுத்து யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 6வது பொசிஷனில் வியானா அவர்கள் வந்திருக்காங்க. ஸோ அவங்க வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 50,609 ஓட்டுகளாகும். அண்ட் பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்டிங்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 7.76% இருந்துட்டு இருக்காங்க வியானா அவர்கள். ஸோ வியானா அவர்கள் அவ்வளோதாங்க, காலி ஆகிடுவாங்க. கண்டிப்பாக பொட்டணம் கட்டி வெளியே அனுப்பிச்சிருவாங்க அப்படிங்கிறதுல மாற்றுக்கிறதே இல்லை. ஸோ இதுக்கப்புறம் அவங்கக்கிட்ட எந்த கண்டென்ட்டுமே கிடையாது. புதுசாக ஒரு கண்டென்ட்டை ட்ரை பண்ணாங்க, அதையும் வந்து பார்த்திங்கன்னா ஆதரி அனுப்பிச்சு மொத்தமாக முடிச்சு விட்டாங்க. ஸோ அதனால் எதுவுமே இல்லை கைவசம். ஸோ அதன் காரணமாக வியானா எவிக்ட் ஆகிறதுக்கான எல்லா வாய்ப்புகளும் இருக்குது. 7வது பொசிஷன் யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரம்யா ஜோ வந்திருக்காங்க. ஸோ அவங்க வாங்கி ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 41,757 ஓட்டுகளாகும். அண்ட் பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்டிங்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 6.4% வந்துருந்துட்டு இருக்காங்க ரம்யா ஜோ அவர்கள். ஸோ ரம்யா ஜோ தான் கடைசி பொசிஷனில் இப்போ வரைக்குமே வந்துருந்துட்டு இருக்காங்க. ஆனால் ஒவ்வொரு வாரமும் அவங்க தான் எவிக்ட் ஆகி வெளியே போவாங்க அப்படின்னு சொல்லி நம்மளும் எதிர்பார்த்துட்டு இருந்தோம். ஆனால் இந்த செவர் எத்தனை பேர் தான் காவு வாங்குது அப்படின்ற மாதிரி இவங்க எவிக்ட் ஆகாமல் மற்ற எல்லா ஆட்களையும் வந்து பார்த்திங்கன்னா எவிக்ட் பண்ணி வெளியே அனுப்பிச்சிட்டு இருக்காங்க. ஸோ அதனால் லக்கி சாமா பிக் பாஸ் சீசன் 9 அப்படின்னா கண்டிப்பாக ரம்யா ஜோ வந்து நம்ம சொல்லியே தீரணும். பட் இந்த வாரமும் அந்த மாதிரி ஏதாவது நடந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக டைட்டில் வந்து ரம்யா ஜோக்கு தான் அப்படின்னே சொல்லி நம்ம கன்ஃபார்ம் பண்ணிடலாம். ஏன்னா அவன் உருண்டு புரண்டு அடிச்சுக்கிட்டு உதச்சிக்கிட்டு திட்டிக்கிட்டு பேச்சை வாங்கிக்கிட்டு அவமானப்பட்டு அதுக்கப்புறம் என்னென்னமோ பண்ணுறானுங்க. அதெல்லாம் பண்ணி வந்து பார்த்திங்க அப்படின்னா வீட்டுக்குள்ளே இருக்கிறதா இருக்க மாட்டாங்களா, டான்ஸர் ஜோனில் போயிட்டு வர்றது அப்படின்னு சொல்லி பல பிரச்சனைகளை வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹேண்டில் பண்ணிகிட்ருக்காங்க. பட் அக்கா செம்ம ஜாலியாக வந்து பார்த்திங்க அப்படின்னா வீட்டில் ஹேண்டில் பண்ணுறது மட்டும் இல்லாமல் பிரச்சனைகளை பெருசாக தலையிடுறதும் இல்லாமல் அண்டு அழகாக
அப்படியே உட்காந்து பெஞ்சை தேய்ச்சிட்டு நல்லா சாப்பிட்டுட்டு உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு ஃபிசிக்கல் டாஸ்க் வந்தாக்கா நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே வந்து பார்த்திங்கன்னா கடந்துட்டு போயிட்டுருக்காங்க. ஆனால் ரம்யா ஜோக்கிட்ட ஒரு விஷயம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் டாஸ்க். இந்த ஃபிசிக்கல் டாஸ்க் அப்படின்னு சொல்லி வரும்போது கண்டிப்பாக நிஜமாகவே சொல்கிறேன், அங்கே இருக்கக்கூடிய பெண்களில் வந்து நல்ல எஃபர்ட் போட்டு சூப்பராக ஃபிசிக்கல் டாஸ்க் விளையாடக்கூடிய ஒரு ஆள் இருக்காங்க அப்படின்னா அது ரம்யா ஜோ மட்டும்தான். அதில் எந்த விதமான மாற்று கருத்துமே கிடையாது. பட் இந்த சீசனை பொறுத்தவரையிலையும் அந்த மாதிரி ஃபிசிக்கல் டாஸ்க் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு 1 or 2 வீக்ஸ் மட்டும் தான் வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் அந்த ஃபிசிக்கல் டாஸ்க்கே வந்து பார்த்திங்கன்னா கட் பண்ணிட்டாங்க. ஸோ அதனால் மேபி ரம்யா ஜோ அவர்களுக்கு வந்து பெருசாக ஸ்கோப் கிடைக்கலையோ அப்படிங்கிற மாதிரி வந்திருக்கு. ஏன்னா அவங்களுக்கு கரெக்டான ஒரு பாயிண்ட் எடுத்து வச்சு பேச முடியாது, பேச தெரியாது, யார் எப்படி கேம் ப்ளே பண்ணுறாங்க, அதை எப்படி நம்ம உடைக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்ட்ராட்டஜி வந்து பிளான் பண்ண தெரியாது. ஸோ அவங்களுக்கு அவங்க பாட்டுக்கு இருப்பாங்க. பிரச்சனை வரும்போது 4 வார்த்தை பேசுவாங்க. நான் வந்து பாம்பேயில் பாஷா பாயா வந்திருந்தேன், நான் இப்போல்லாம் இந்த மாதிரி சாதுவாயிட்டேன், அதுவே நான் பழைய ரம்யா ஜோவாக இருந்தேன்னா அது வேறு மாதிரி வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சில டைலாக்ஸை பேசிட்டு அமைதியாகிடுவாங்க. பட் பார்ப்போம் இந்த வாரத்தில் வந்து அவங்க எவிக்ட் ஆகி வெளியே போகிறாங்களா இல்லையா அப்படின்னு சொல்லி. பட் வியானா அவர்களை ஒரு வேளை டபுள் எவிக்ஷன் இருக்குன்னா கண்டிப்பாக சொல்கிறேன், வியானாவை தூக்கிறதுக்கான எல்லா வாய்ப்புகளும் வந்து இருக்குது. அவங்கக்கிட்ட நிஜமாகவே எதுவுமே இல்லை, கண்டென்ட் இல்லை, ஒன்றுமே இல்லை. அதுக்கடுத்த கமருதீனை பற்றி நம்ம சொல்லி ஆகணும். இந்த ஆளுக்கு என்ன தான் மனசுக்குள்ளே நினப்பு இருக்குது அப்படின்னு எனக்கு வந்து தெரியல. ஒரு பிரச்சனை அப்படின்னு சொல்லி வரும்போது அதை சால்வ் பண்ணலாம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டே வந்து பார்த்திங்க அப்படின்னா இவருக்குள்ளே வந்து வரவே மாட்டேங்குது. அந்த பிரச்சனையை கொளுத்தி போட்டு தேவையில்லாத வார்த்தைகளை விட்டு அந்த பிரச்சனை மூலமா பெருசாக வந்து குளிர் காயிறாரோ அப்படிங்கிற மாதிரி வந்திருக்கு. பட் இதெல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா கண்டிப்பாக நல்லதுக்கே இல்லை. ஸோ இப்படிப்பட்ட வேலைகளை வந்து பார்த்திங்க அப்படின்னா தொடர்ந்து கமருதீன் அவர்கள் வந்து பண்ணிகிட்ருக்காரு. இப்போ கூட வந்து பார்த்திங்க அப்படின்னா லைவில் திவ்யாவுக்கும் அவருக்கும் மிகப்பெரிய அளவில் ஒரு சண்டை வந்து நடந்துகிட்ருக்கு. கொஞ்சம் நஞ்ச சண்டை இல்லை, வேறு மாதிரி ஒரு சண்டை. ஸோ கண்டிப்பாக இன்றைக்கான எபிசோடில் அது எல்லாமே டெலிகாஸ்ட் ஆகும். அண்ட் அதெல்லாம் தாண்டி கமருதீன் அவர்கள் வந்து இந்த மைக்கை மறைச்சி பேசுகிறது, அதுக்கப்புறம் இன்றைக்கி கூட வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஆக்டிவிட்டி ஏரியாவிலேருந்து வெளியே வரும்பொழுது நம்ம பார்வதி அவர்களும் கமருதீன் அவர்களும் ஏதோ உள்ளர பண்ணிட்டு வந்தாங்க. ஏன்னா கேமரா வந்து பார்த்திங்கன்னா ஃபோக்கஸ் பண்ண முடியல, ஏன்னா 2 பக்கமும் கதவுகள் வந்து சாத்தப்பட்டிருந்தது. ஸோ அப்போ பிக் பாஸ் அவர்கள் வந்து அனௌன்ஸ்மெண்ட் வந்து கொடுத்துட்டாப்புல, பார்வதி வெளியே வாங்க அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் தான் இவங்க 2 பேருமே வெளியே வந்தாங்க. ஒரு கொஞ்சம் செகண்ட் தான், ஓகேங்களா, கிட்டத்தட்ட ஒரு 20லேருந்து ஒரு 30 செகண்ட் வந்து இருந்திருக்கும். அதுக்குள்ளே என்ன வேணாலே பண்ணியிருக்கலாம். பட் இருந்தாலும் இதெல்லாம் ரொம்ப டூ மச்சுங்க. டெய்லி வந்து இதையே வந்து பண்ணிகிட்ருப்பாங்க. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி பண்ணாங்க. நேற்றுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா மைக் போடாமல் வந்து பார்த்திங்கன்னா வாக்கிங் போகிறோம் அப்படிங்கிற பேரில், ரன்னிங் போகிறோம் அப்படிங்கிற பேரில் வந்து சில வேலைகளை வந்து பார்த்துட்டு இருந்தாங்க. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பெரிய பிரச்சனையாக மாறுச்சு. அண்ட் அந்த கிச்சன் ஏரியாவை க்ளீன் பண்ணல அப்படின்னு சொல்லி அது ஒரு பிரச்சனையாக வந்து மாறுச்சு. அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா மைக்கை வந்து ஒழுங்காக போடல, சொல்லப்போனால் வந்து மறைச்சி பேசிகிட்டு இருந்தாங்க, ஹிந்தியில் பேசியிருக்காங்க. ஸோ அதுக்கு ஒரு வார்னிங் வந்து பிக் பாஸ் கிட்டேருந்தே வந்திருந்தது. அதுக்கு முன்னாடி நைட் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதே போல் வந்து பார்த்திங்கன்னா மைக்கை வந்து கீழே இறக்கிட்டு வந்து பேசிகிட்டு இருந்தாங்க. ஸோ அதுக்கு வார்னிங் வந்துச்சு, தண்டனையும் கொடுக்கப்பட்டது. ஸோ இத்தனை மாதிரி எத்தனையோ விஷயங்கள் வந்து விதிமீறல்கள் வந்து ஈடுபட்டிருக்காரு கமருதீன் மற்றும் பார்வதி. கண்டிப்பாக சிவியரான ஒரு பனிஷ்மெண்ட்டை நாங்கள் எதிர்பார்க்குறோம். இல்லை ஒப்புக்கு சப்பானா நாளைக்கு ஒரு எபிசோடை பண்ணி முடிச்சிட்டாங்க அப்படின்னா சத்தியமாக சொல்கிறேன், பிக் பாஸை நிறைய பேர் பார்க்கவே மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு வந்து தோணுது. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நன்றி, வணக்கம்.